ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்க ட்வைலைட் ஆஃப் தி வாரியர்ஸ் வால்டின் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு நாவல் அடிப்படை வச்சு எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டரா இருக்காரு. அவரு வேற ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. அதனால அவருக்கு ஐடென்டிட்டி கிடையாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒருத்தன் நம்ம ஹீரோவை ஃபைட் பண்ண வச்சு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கிட்ட நான் உனக்கு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றான். ஆனா அதை பண்ணாம ஏமாத்திக்கிட்டே இருக்கான். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு நாள் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஆள் கிட்ட இருந்து ஒரு பைய தூக்கிட்டு ஓடிடுறாரு. அந்த ஆளே பாத்தீங்கன்னா பல ஏடாவோடமான விஷயம் பண்றவன். நம்ம ஹீரோ பைய தூக்கிட்டு ஓடும் போது பாத்தீங்கன்னா வால்ட் சிட்டி அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ள போயிடுறாரு. அந்த ஏரியாவே பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஏரியான்னு சொல்லலாம். இப்ப சைக்ளோன் அப்படின்ற டான் ஆண்டுகிட்டு இருக்கான். அங்க உள்ள போனவங்க யாருமே திரும்பி வர முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன் இருக்கு. இதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, அப்படி அந்த பையில இவர் என்ன எடுத்துட்டு போனாரு, அந்த சிட்டில இருந்து வெளியே வந்தாரா, அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங்கோட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஸ்டோரி பிளாட்டா தான் இருக்கு. அதை சூப்பரா பிரசன்ட்டும் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோவா இருக்கட்டும், வில்லனா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கேரக்டர் ரைட்டிங்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கேரக்டருமே நீட்டா எழுதிருக்காங்க. ஒவ்வொருத்தரோடையுமே மிங்கில் ஆகி உட்காந்து படத்தை பார்க்க முடியும். இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா படத்துல வர ஆக்ஷன் போர்ஷன் தான். ஒவ்வொரு ஆக்ஷன் போர்ஷனுமே அல்டிமேட்டா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரியே சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த படம் டெக்னிக்கலி பயங்கர சவுண்டான படம்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா படம் ஆரம்பத்துல இது எண்டு வரைக்கும் ரொம்பவே சுவாரஸ்யமா எழுதி எடுத்திருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு சூப்பரான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல பெருசா அடல் கண்டென்ட்லாம் இல்ல. சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.